Hi, welcome back friends. நாம இன்னைக்கு bread egg samosa செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எக் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு panல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பிஞ்ச் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு கப் சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 5 பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கினது, கருவேப்பிலை ஒரு கொத்து, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, வெங்காயம் நல்லா வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிருச்சு. இதில் வேக வைத்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 முட்டை எடுத்து வேக வச்சு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விடணும், இல்லைனா மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டும் தனித்தனியாக போயிடும். அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சமோசாக்கு தேவையான ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் குவாலிட்டி நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் பிடிக்காது. ஒரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த பூரிக்கட்டையால் நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட ப்ரெட் ஃப்ளாட் ஆயிரும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஓரத்தில் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெட் எடுத்து நான் கோன் ஷேப்க்கு வச்சுருக்கேன். இது மாதிரி செஞ்சு எடுத்துட்டு இதில் உள்ள மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கோன் ஷேப்புன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணியிருக்கேன். மசாலா இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வச்சு ஒட்டிக்கலாம், இல்லைனா கோதுமை மாவில் தண்ணி கலந்து அந்த பேஸ்ட்லேயும் ஒட்டிக்கலாம். இப்போது இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போது இந்தளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஒன்றா ஆட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்னேன், ப்ரெட் குவாலிட்டியை பொறுத்து தான் எண்ணெய் பிடிக்கும்னு, அதனால் குவாலிட்டி நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது நம்மளோட சமோசா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.